ஹாய் மக்களே, நாம் இப்போ எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா ஏலக்காட்டை பற்றி வீடியோ பார்க்க போகிறோங்க. இங்கே பாருங்கள், ஏலக்காய் எடுக்க வந்திருக்கோம். கொம்பு தேன் வச்சுருக்குங்க. ஏலக்காய் செடியிலே கொம்பு தேன் வச்சுருக்குங்க. பக்கத்தில் போய் தொட்டால் கடிக்க வருதுங்க. ஏலக்காய் எடுக்க போனால் கடிக்க வருது. இங்கே என்னோடய இடம், நீ எங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு கடிக்க வருது. பாருங்கள், ஏலக்காட்டை பற்றி சின்ன சின்ன அப்டேட் கொடுக்குறோம். பிடிச்சிருந்தா பாருங்கள். இங்கே பாருங்கள், மழை பெஞ்சிருக்குங்க. மரமெல்லாம் ஒரே பாசியாக இருக்குது. ஏலக்காட்டுக்கு முக்கியம் வந்துட்டு மழை தாங்க. கட்டாயம் ஏலச்செடிக்கு மழை பெஞ்சு தாங்க ஆகணும். ஏன்னா இதை பார்த்து இந்த மரத்தை எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மழை அப்படின்னு சொல்லிட்டு. மழை பெய்யறதுனால தான் இந்த அளவுக்கு பாசியாக இருக்குது. பாருங்கள், ஏலக்காய் பறிக்க போயிட்டுருக்கோம். இது கொஞ்சம் சரிவான பகுதிங்க. பார்த்து தான் போகணும். கொஞ்சம் கேர்ஃபுல் இல்லாமல் போனோம்னா வலிக்கிடும். ஸ்டெப்பாக இருக்குது. மழை பெஞ்சு ஈரமாக இருக்குது. சைடெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செடி வச்சுருக்கோம். அந்தளவுக்கு பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு காயெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. காய் எடுக்கலான்ட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா சைடில் பார்த்தா செடிக்கு சைடெலாம் களை எடுக்காமல் விட்டாச்சு. வெறும் களையாக இருக்குது. பாருங்கள், இந்த செடியெல்லாம் வச்சு ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு இருக்குது. ஒரு சைடு ஃபுல்லாக எல்லாம் மரமாக இருக்கும். எப்படி மரம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காட்டுக்கு வந்துட்டு மெயின் மரமாக இருக்கணும், வெயில் இருக்கணும். எந்த அளவுக்கு வெயில் இருக்கோ அந்த அளவுக்கு ஏலச்செடிக்கு கட்டாயம் நிழலும் இருக்கணும், தண்ணி இருக்கணுங்க. இந்த 3 இருந்தால் தான் ஏலச்செடியை வந்து கரெக்டாக நம்ம கொண்டு வர முடியும். பாருங்கள், பெரிய மரமாகவும் இருக்குது, சின்ன சின்ன மரமாகவும் இருக்குது. பாருங்கள், கண்டிப்பாக நிழல் இருக்கணுங்க. நிழலும் இருக்கணும், வெயிலும் இருக்கணும். கோடைக்காலங்களில் வந்துட்டு மழை இல்லைன்னா வெயில் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காண்டி தான் அப்படி. பாருங்கள், காய் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அணிலெலாம் சாப்பிட்ருச்சிங்க. அணில் சாப்பிட்ருச்சு. காட்டு முல்லை மன்றி இதெல்லாம் கடித்து சாப்பிட்ருச்சிங்க. அன்டைமில் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இதுவும் கூடவே கொஞ்சம் நஷ்டம்தான்னு சொல்லலாம். எல்லாம் அது ஏலக்காட்டை பொறுத்தளவுக்கு எதுவும் அதுக்கான வயிற்றுக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லைங்க. அதனால் ஏலக்காவை சாப்பிடுது. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு சாப்பிட்டு வச்சிருச்சு பாருங்கள். சாப்பிடலைன்னா இப்படி தான் இருக்கும். சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இதில் 3 காய் இருக்குது. 2 காய் எடுத்துருவோம். ஒரு காய் விட்டுருவோம், ஒரு பூவையும் விட்டுருவோம். இங்கே பாருங்கள், இதில் பூ வந்திருக்கு, காய் இல்லை. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு 40 நாளைக்கு அப்புறம் பார்த்தோன்னா, இந்த செடி இப்போ எப்படி பார்க்குறோமோ அதே அந்த சரம் போலவே திரும்பவும் அப்படி தாங்க இருக்கும். ஏன்னா இந்த பூவை திரும்ப அந்த பிஞ்சு எல்லாம் அதுவும் வளர்ந்து வந்துடுங்க. பாருங்கள், காய் எடுத்துகிட்ருக்காங்க. பாருங்கள், வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக எடுத்துருக்கோம். அவ்வளோதாங்க, எடுத்துட்டோங்க. இன்றைக்கி காய் எடுத்து முடிஞ்சுது. இதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்குங்க. ஸ்டோருக்கு கொண்டு போகிறோம். பார்த்து தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க முன்னாடி. அடியிலலாம் ஈரமாக இருக்குங்க. இது வந்துட்டு பாறை, ஒரு மலைப்பகுதி மாதிரி இருக்குங்க. மலைப்பகுதியாக தாங்க இந்த காடெல்லாம் இருக்குது. இந்த பாறை வழி தாங்க நடந்து போகணும். ஈரமாக இருக்கும். பார்த்து தான் போகணும். இல்லைனா மூட்டையே விழும், நாமளும் விழலாம். அவ்வளோதாங்க, வண்டியில் ஏற்றிட்டுங்க போயிட்டுருக்கோம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது ஒரு ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயை கொண்டு போயிட்டு நாங்கள் அலசணுங்க. போயிட்டுருக்கோம். சைடெலாம் பாருங்கள், வெறும் ஏலக்காடாக தான் இருக்குது. இங்கே ஃபுல் விவசாயமே ஏலக்காய் தாங்க. ஏலக்காய் தான் முதல் வருமானம்னு சொல்லலாம்.
இங்கிட்டு ஃபுல்லுமே இலக்காடு தாங்க. கண்ணு கெட்டின தூரம் இலக்காடாக தாங்க இருக்கும். எங்கே பார்த்தாலும் இலக்காடாக தான் இருக்கும். பாருங்கள், பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு வந்து தெளிவாக வந்துட்டு நாங்கள் இந்த வீடியோ போட முடியல. மொபைலில் தான் எடுத்திருக்கோம். தெளிவாக உங்களுக்கு காட்ட முடியல. அவ்வளோதாங்க, எடுத்துகிட்டு வந்துட்டோம். வண்டியிலேருந்து இறக்கி வச்சாச்சு. இதை எடுத்து திரும்ப பேரலுக்குள்ளே அரை பேரல் தண்ணி ஊற்றி இதை திரும்ப உள்ளே கொட்ட போகிறோங்க. பேரலுக்குள்ளார இதை கொட்டிகிட்ருக்கோம். இதை வந்து நல்லா அலசணுங்க. எதுக்காக அலசணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள மண்ணெல்லாம் இருக்குங்க. ஏலக்காய் வந்துட்டு தரையில் தானே இருக்குது. அதனால் கண்டிப்பாக மண் இருக்குங்க. அது அலசிட்டுருக்குங்க. அலசி திரும்ப தரையில் கொட்டணும். சமமான பகுதியில் தரையில் கொட்டினோம்னா அந்த இதில் இருக்கிற தண்ணி இதுலேருந்து மீதி வர தண்ணி தரையில் வடிஞ்சிருங்க. வடிஞ்சு போயிடும். திரும்ப என்ன பண்ண போகிறோன்னா, திரும்ப அள்ள போகிறோங்க. தண்ணி வடிஞ்சிரும். அவ்வளோதான், வடிஞ்சிருச்சு. இதை திரும்ப அள்ளிட்டுருக்கோம். எடுத்து போய் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரில் தான் கொட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டோருக்குள்ளே வந்தாச்சு. இதாங்க ஸ்டோரு. காய் எடுத்து வந்து இதில் மேக்ஸிமம் 500 கிலோ கொட்டலாங்க. கொட்டி வச்சிட்டோன்னா 24 மணி நேரத்தில் காஞ்சிருங்க. எப்படி நம்ம பச்சை கலரில் போடுறோமோ இதே நேரத்தோட திரும்ப ஒரு கிட்டத்தட்ட இதே நேரத்தோடு எடுக்கணுங்க. காஞ்சாலும் இதே நேரத்தோடு இருக்கணும். ஏலக்காவை பொறுத்த அளவுக்கு கலருக்கு தாங்க மதிப்பு. அதனால் கட்டாயம் இதே கலரோடு இருக்கணும். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. இதை அள்ளிகிட்ருக்கோம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோவாக உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக காட்டுறோம். இது ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு காட்ட முடியல. அடுத்தடுத்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படின்னு போடுறேங்க. சரிங்க, அடுத்த வீடியோவை மீட் பண்ணலாம். பாய்.